எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஜூலை 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்ச்ல வந்து நியூ ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா 999 ஃபீஸு, ஓல்டு ஸ்டூடெண்ட் ஏற்கனவே SWD பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 899 பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ்க்கு எனக்கு தான் லாஸ்ட் டேட்டு. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப் 4க்கு கிளாஸஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்கமிங் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம எஸ்டர்டே ரிவிஷன் பார்த்துட்டு டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜூலை 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ராணுவத்தின் 31வது தலைமை தளபதி யார்? ஆன்சர் தீரஜ் சேத். தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் வெங்கடராமன். HDFC வங்கியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராஜீவ் குமார். இந்திய செமிகண்டக்டர் இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021 டிசம்பர்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எந்த திட்டத்தை மாற்றியமைத்து VP ஜிராம்ஜி திட்டம் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் MGNREGA. இந்தியாவின் UPI சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு எது? ஆன்சர் கிரீஸ். இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 2026 மார்ச் இறுதி நிலவரப்படி எவ்வளவாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 762.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. சமீபத்தில் 175 டன் உந்துவிசை கொண்ட செமி கிரையோஜெனிக் என்ஜின் வெற்றிகரமாக எங்கு சோதனை செய்து பார்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மகேந்திரகிரியில டெஸ்ட் பண்ணிருக்காங்க. FCRA வலைதளம் மற்றும் EOCI அட்டையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் அமித்ஷா. சமீபத்தில் காலமான புவியரசு கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் கவிதை மற்றும் இலக்கியம். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ 2 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குவாட் எப்போதும் பார்ப்போம் இல்லையா? இன்னைக்கான குவாட் கவனிங்க. சம்டைம்ஸ் இன் த விண்ட் ஆஃப் சேஞ்ச் வி ஃபைண்ட் அவர் ட்ரூ டைரக்ஷன். ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு காற்று, நம்ம மேலே வீசக்கூடிய காற்று அப்படிங்கிறது இன்னொரு டைரக்ஷனில் நம்மளை அழைச்சிட்டு போயிடும் இல்லையா? ஒரு காற்றுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருள் அப்படிங்கிறது நகர்ந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், நம்மளுடைய அந்த மனக்குழப்பங்கள், அது எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? இது ஒரு விண்ட் மாதிரி உங்களுடைய சரியான டைரக்ஷனுக்கு உங்களை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்காதோ, நம்மளுடைய கஷ்டமா இருக்க வாழ்க்கை, இவ்வளோ டிஃபிகல்ட்டி நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கவலைப்படாதீங்க. அது ஒரு விண்ட் மாதிரி, அந்த காற்று உங்களை அப்படியே அடிச்சு சரியான டைரக்ஷனை உங்களை கூட்டிட்டு போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ, உங்களுடைய எய்ம் என்னவோ அதை நோக்கி நீங்க நகர்ந்துகிட்டே இருங்க. அதுதான் இன்னைக்கான குவாட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆரோக்கிய சேது 2.0 தற்போது எவ்வாறு புதுப்பிக்கப்பட்டுள்ளது? ஸோ ஆரோக்கிய சேது ஆப்பை பற்றி நம்ம 3rd டைம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். ஆரோக்கிய சேதுங்கிறது ஃபர்ஸ்ட் கரோனா டைமில் இந்த கரோனானால பாதிக்கப்பட்டவங்களோட தொடர்பில் இருந்தவங்களை கண்டறிவதற்காக ஆரோக்கிய சேது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2.0 அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ண போறாங்க, ஆரோக்கிய சேது 2.1 சொல்லிட்டு. இது வந்து தனிப்பட்ட மருத்துவ பதிவுகள் மற்றும் மருத்துவ சேவைகளுக்கான ஒற்றை எண்ம தளம் தான் இந்த ஆரோக்கிய சேது அப்படிங்கிறது. ஒரு தனி நபர் பார்த்தீங்கன்னா அவருடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அவருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, சுகர் லெவல் இருக்கு, அதை பற்றின விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவரே ஒரு டிஜிட்டல் வாட்ச் வச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஆப்போட அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருடைய ஹார்ட் ரேட் எவ்வளவுக்கு இருக்கு, ஒவ்வொரு சமயங்கள்லையும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு, உடற்பயிற்சி டைம்ல அவர் எவ்வளவு தூரம் நடந்திருக்காரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டிஜிட்டல் வாட்ச் மூலமா கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் அதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ குடும்பத்துடைய ஒரு ஆரோக்கிய தரவுகளையுமே இதுல ஆட் பண்ணிக்க முடியும்.
இப்போ அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவுடைய சுகாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸையும் இந்த ஆப்ல அவங்க சேர்த்துக்க முடியும். அப்படி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து இப்போ முடியாம போயிருக்கு, திடீர்னு வந்து அவசர செலவு ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் அவங்க அட்டை வாங்கியிருக்காங்க, கார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கார்டு சம்பந்தமான விஷயங்களையும் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன மருத்துவங்கள்லாம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ல அவங்க அப்லோட் பண்ணதை வச்சு அந்த டாக்டர்ஸ்கிட்ட காமிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அதை படிச்சு அவங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அவசர சேவைகள் அவசரமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எல்லா தரவுகளையும் டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு போகணும்னு தெரியாது, அதாவது தேவை கிடையாது. இது இந்த ஆப்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம். அங்கே ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடி என்னென்ன மருத்துவ சிகிச்சைகள்லாம் வழங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த ஆப் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இவங்களுக்கான மருத்துவ காப்பீடும் அதுக்கான விவரங்களையும் இலவசமான சிகிச்சைகளையும் பெற முடியும் இதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் உடைய விஷயங்களை வச்சு. ஸோ ஆரோக்கிய சேது 2.0 அப்படிங்கிறது மக்கள் அவங்களுடைய தனிப்பட்ட மருத்துவ சிகிச்சைகளை பதிவு செய்யறது, பராமரிக்கிறது, அதுக்காக தான் இந்த ஆரோக்கிய சேது 2.0. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தோட இணைஞ்சு டிஜிட்டல் மருத்துவ அடையாள அட்டை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த அட்டையுமே இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மருத்துவ ஆவணங்களை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் தளமா ஆரோக்கிய சேது 2.0 இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துடைய நபர்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான விவரங்களையும் இதுல அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்மார்ட் வாட்சில் அதை இணைச்சிக்கிட்டு நம்ம உடற்பயிற்சி செய்யறோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் நடந்திருக்கீங்க, உங்களோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கு, உங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவசர கால உதவிகள் டைம்ல மருத்துவமனைகள்ல இப்போ அவங்க அம்மாவை சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டல்ல, அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த இப்போ ஓ பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா அந்த ஓ பாசிட்டிவ் ரத்தம் எங்க அவைலபிளா இருக்கு, எந்த ரத்த வங்கியில் அவைலபிளா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரத்த கோஷ் அப்படிங்கிற ஒரு சேவை வழங்குறாங்க. அந்த சேவையும் இந்த ஆரோக்கிய சேது 2.0 செயலியில இணைச்சிருக்கிறதுனால அதன் மூலமா எங்க அவைலபிளா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கான்டாக்ட் பண்ணி அந்த ரத்தத்தை பெற முடியும். நெக்ஸ்ட் காப்பீடு விவரங்கள், மருத்துவ நினைவூட்டல் வசதி எல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த ஆரோக்கிய சேது 2.0. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக். ஆயுஷ்மான் சாரதி எந்த திட்டத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ APPMJ அப்படின்னு சொல்லுவோம். ஏபி அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இது 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்துல ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பு வரைக்கும் மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆயுஷ்மான் சாரதி அப்படிங்கிறது என்ன வசதி அப்படின்னா, இப்போ இது ஒரு வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இந்த வசதி ஒரு சேட்பாட் வசதிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க ஆயுஷ்மான் சாரதி அப்படிங்கிற பேர்ல. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் சாரதி வசதியை பயன்படுத்தி சேட்பாட்ல நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஹாய்ன்னு டெக்ஸ்ட் பண்ணா அங்கே உடனடியாக ஹாய்ன்னு சொல்லுவோம். லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாங்குவேஜ்ல நெக்ஸ்ட் வந்து சேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுடைய இப்போ மருத்துவ காப்பீடு அட்டை இருக்குல்ல ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அந்த திட்டத்துடைய அட்டையில 5 லட்சம் வரைக்கும் ஒரு இயருக்கு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க மருத்துவ காப்பீடு. இப்போ நீங்க ஏற்கனவே சிகிச்சை பெற்றுட்டீங்க அந்த திட்டத்தின் கீழ், ரிமைனிங் எவ்வளவு அமௌண்ட் அவங்களுடைய அந்த கார்டுல அக்கௌண்ட்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த செயலில கேட்டோம் அப்படின்னா அந்த சேட்பாட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க 3 லட்சம் வரைக்கும் இது வரைக்கும் சிகிச்சைக்காக எடுத்திருக்கீங்க, இன்னும் 2 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ திடீர்னு அவசர சேவை இருக்கு, அவசரமா மருத்துவமனைக்கு போகணும், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் போய் இணையணும் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்ட மருத்துவமனைகள்லாம் எங்கெங்க அவைலபிளா இருக்கு அப்படிங்கறது கொஸ்டினை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா அதுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும், ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். அதை வச்சு நீங்க போய் அட்மிட் பண்ணிக்கலாம் அந்த மருத்துவமனையில. ஸோ அந்த வசதி தான் இந்த ஆயுஷ்மான் சாரதி அப்படிங்கிறது. ஸோ மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தேசிய சுகாதார ஆணையத்தினால இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை JP நட்டா, ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க ஆயுஷ்மான் சாரதி அப்படிங்கிற வசதியை. ஸோ நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சமக்ர சிசு பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் திட்டம் தொடர்பான சரியான கூற்று எது? ஆன்சர் பிறப்பு முதல் 36 மாதங்கள் வரை குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த தேசிய சுகாதார திட்டம். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சமக்ர சிசு பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் திட்டம் அப்படிங்கிறத. இப்போ குழந்தை பிறக்குது நம்ம வச்சுங்களேன், அந்த ப்ரிடிக்ட் பண்ண அந்த மந்த்துக்கு முன்னாடியே வந்து அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த குழந்தையோட ஹெல்த் அப்படிங்கிறது நல்லா இருக்காது. ப்ளஸ் அவங்களுடைய எடையுமே அந்த குழந்தையோட எடையுமே 1.8 கிலோ தான் இருக்கு, ரொம்ப குறைஞ்ச இடையில இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில்
ஹை ரிஸ்க் இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இணையதளத்தில் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பதிவேற்றம் செஞ்சிருவாங்க. ஸோ இது இதோட இணைக்கப்பட்ட எல்லா செயலிக்கும் அந்த தகவல் அப்படிங்கிறது போயிடும். ஸோ நம்ம ஜனனிங்கிற போர்ட்டல் பார்த்துருப்போம். அதாவது இந்த மகப்பேறில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களுடைய தரவுகளை சேகரிக்கிறதுக்காக ஜனனி இருக்கு. நெக்ஸ்ட்டு போர்ட்டல், இப்போ யூவின் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். தடுப்பூசிகளை செலுத்துவது, தாய்மார்கள் குழந்தைகளுக்கான தடுப்பூசிக்கான போர்ட்டல் யூவின் போர்ட்டல். இந்த மாதிரி அப்புறம் போஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் மூலமா நிறைய போர்ட்டல்லாம் இருக்கு இல்லையா. இந்த விவரங்கள்லாம் எல்லா அந்த இணைக்கப்பட்ட செயலிகளுக்கு தரவுகள் அப்படிங்கிறது போயிடும். இப்போ இந்த ஹை ரிஸ்க் இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்டர் பண்றதுனால இவங்க வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பகுதியை சேர்ந்த ஆஷா ஊழியர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த போஷன் ட்ராக்கர் அந்த ஆப் மூலமா அவங்க இந்த தகவலை பெறுவாங்க. ஹை ரிஸ்க் இன்ஃபேண்ட் வந்து இந்த வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போய் ஆஷா ஊழியர்கள் அந்த சேவைகளை வழங்குவாங்க. ஸோ ஒரு 36 மந்த் குழந்தை பிறந்து 36 மந்த்துக்கு இந்த மாதிரியான உதவிகளை வந்து வழங்குவாங்க. ஸோ சமக்கர சிசு பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் இது இப்போ ஜூன் 29ல லான்ச் பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்காக. ஒருங்கிணைந்த தேசிய குழந்தைகள் நலத்திட்டம் தான் இந்த சமக்கர சிசு பால் ஸ்வஸ்திய காரியக்கிரம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல அவங்களுக்கு விரிவான பராமரிப்பு, அதாவது 36 மந்த் வந்து அவங்க விரிவான பராமரிப்புகள் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு வழங்குவாங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் 33 மாதங்களுக்கு தடையற்ற ஆரோக்கிய ஊட்டச்சத்து பராமரிப்பை வழங்குறதா இந்த ஸ்கீமோட நோக்கம். 2 திட்டங்கள் ஒருங்கிணைச்சுதான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னன்னா ஹோம் பேஸ்டு நியூ பார்ன் கேர், புதுசா பிறந்த குழந்தைகளுக்கு வீட்டிலேயே வந்து பராமரிப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர்றது. அதே மாதிரி யங் சைல்டுக்கு, இளம் குழந்தைகளுக்கு போய் வீட்டுக்கே அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் அந்த பராமரிப்புகளை வழங்குறது. ஸோ பிறக்கும் போது அந்த குழந்தை வந்து எடை குறைஞ்சதா பிறந்திருக்கு அல்லது குறை பிரசவத்துல பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அபாய கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை ஆஷா ஊழியர்கள் போய் வழங்குவாங்க. கூடுதலா 9 முறை வீட்டுக்கு சென்று தீவிரமான கண்காணிப்போட இந்த பரிசோதனைகள் கண்காணிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்தியாவுடைய முன்னணி தளம் ஜனனி போர்ட்டல் சொல்லி பார்த்திருப்போம். இந்த மகப்பேறு பெண்களுக்காக இந்த வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்காக ஜனனி போர்ட்டல். யூவின் அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுடைய தடுப்பூசி செலுத்துவதை வந்து பதிவு செய்வதற்கான ஒரு போர்ட்டல் யூவின். போஷன் ட்ராக்கர், அப்புறம் RBSK 2.0 போர்ட்டல் இதோட இணைச்சி அவங்களுக்கு அந்த சேவைகள் கிடைக்கிறது தடையற்றதாக மாத்திருக்காங்க. தடையற்ற எல்லா சேவைகளும் கிடைக்கிற மாதிரி. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் விபி கிராம்ஜி திட்டத்தின் பயனாளர்கள் யார்? ஆன்சர் ஊரக இளைஞர்கள், பெண்கள், குடும்பங்கள். அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களுக்காக தான் இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ஜூலை 1ல இது லான்ச் பண்றாங்க, அதாவது அமலுக்கு வந்திருக்கு. இப்போ இதோட தொடக்க நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஆந்திரால வந்து நடந்திருக்கும், அதனாலதான் இப்போ பாக்குறோம். ஜூலை 2ல ஆந்திரால நடக்குது. ஸோ இப்போ விக்ஷித் பாரத், அதாவது கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன், அதுதான் நம்ம விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து ஏற்கனவே இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 100 டேஸ் இருந்துச்சு இந்த ஒர்க்கிங் டேஸ், அது 125 டேஸாக மாற்றிருப்பாங்க. ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள நிதி பகிர்வை 60:40 வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடியே நிறைய டேஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஊதியம், ஒரு நாள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஊதியம் 298.8 இப்போ 327.4 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஒர்க்குக்கு போறாங்க இல்லையா ஊழியர்கள், அவங்க வந்து பயோமெட்ரிக் வசதி மூலமா அவங்களுடைய வருகையை வந்து பதிவு செய்யறது, டிஜிட்டல் முறையில வருகை பதிவு அப்படிங்கிறது பண்ண போறாங்க. அடுத்த 5 கிலோமீட்டர், இப்போ ஒருத்தவங்க இந்த ஒர்க் பண்றாங்க இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா அவங்களுடைய இருப்பிடத்துக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள அவங்களோட வேலை இருக்கும். 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதிகமான தூரத்துல அவங்களுக்கு வேலை அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 10% கூலியானது கூடுதலாக அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ வேலை கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு 15 டேஸ் கூட அந்த திட்டத்தின் கீழ் வேலை வழங்கலை அப்படின்னா அதுக்காக உதவித்தொகை, வேலை இழப்பு உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 60 டேஸ் வந்து கேப் விடுவாங்க. எதுக்காகனா இப்போ அந்த டைம்ல வந்து விவசாயம் நடக்குது, இந்த பயிர் விளைக்கிறது, இந்த கதிரை அறுக்கிறது, இந்த மாதிரி விவசாய வேலைகள்லாம் நடக்கும் இல்லையா. அப்போ நிறைய அந்த ஊழியர்கள் அப்படிங்கிறது தேவைப்படுவாங்க, அந்த ஒர்க் பண்றதுக்கான வேலையாட்கள் தேவைப்படுவாங்க. ஸோ எல்லாரும் இந்த கிராமப்புற வேலையை பண்ணிட்டாங்க, இந்த திட்டத்தின் கீழ் உள்ள வேலையை பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே வேலையாட்கள் கம்மியாயிருவாங்க கிடைக்கிறதுங்கிறது. ஸோ அதனால அந்த லேபர் ஃபோர்ஸ் இங்கே அக்ரிகல்ச்சருக்கு போகணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான நேரங்கள்லாம் ஒரு 60 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விடுவாங்க இந்த ஸ்கீம்ல.
ஸோ மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 95,692 கோடி. இதில் தமிழ்நாட்டோட பங்கு வந்து 7,957.57 கோடியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எண்மை இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015 ஜூலை 1 தான் இங்க டிஜிட்டல் இந்தியா மிஷன் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரசோட சேவைகளை மக்களுக்கு வந்து டிஜிட்டல் மூலமாக வழங்குறதுக்காக தான். இப்போ டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம வந்து இப்போ ஆரோக்கிய சேதுவே டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்ள ஒரு முன்னெடுப்பு தான். ஸோ அவங்களுடைய மருத்துவ விவரங்கள் எல்லாமே எதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாக ஒரு ஆப்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டலாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான இணையதள வசதியும் தேவைப்படுது இல்லையா? கிராமப்புறங்களில் இணையதள வசதி, அதிவேக இணையதள வசதியை வந்து என்ஷோர் பண்ணுறது, இதெல்லாமே இந்த திட்டத்துடைய நோக்கங்கள். இப்போ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணி 11 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கவர்மெண்டோட சேவைகளை டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு போய் வழங்கணும், கிராமங்களை அதிவேக ப்ராட்பேண்ட் இணைய கட்டமைப்போட இணைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். அந்த திட்டத்தின் கீழ் நம்ம கோர்ட்ல ஒவ்வொரு துறையிலுமே என்ன பண்றாங்கன்னா ஆவணங்கள் எல்லாத்தையுமே பேப்பர்லெஸ் கண்ட்ரி மாதிரி எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஆவணங்களையும் ஏற்றிட்டு இருக்காங்க டிஜிட்டல்ல. ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து ஏஐ, அப்புறம் செமிகண்டக்டர், குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்குலாம் முக்கியத்துவம் வழங்குறாங்க டிஜிட்டல் இந்தியா திட்டத்துல. ஸோ இப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், மணி டிரான்சாக்ஷன் பண்றோம் யூபிஐ மூலமா. ஸோ நிகழ்நேரத்தில் 49% டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தான் நடக்குது. நிகழ்நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில தான் உலகிலே நடக்கக்கூடிய நாடா இருக்கு. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஷீ லீப்ஸ் திட்டம் யாருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது? சான்சர் வந்து சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் சேர்ந்தவங்க, ரூரல் பகுதிகளில், அதாவது ஊரக பகுதிகளில் உள்ள சுய உதவி குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த ஷீ லீப்ஸ் அப்படிங்கிற திட்டமானது, அதாவது ஷீ லீப்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் தளம் அப்படிங்கிறது வடிவமைச்சிருக்காங்க. சொல்லுவாங்க ஷீ லீப்ஸ். ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் தளம் மூலமாக இப்போ ஒரு ஊரக பகுதியை சேர்ந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை சேர்ந்த ஒரு நபர் இருக்காங்க. இப்போ ஒரு சுவாதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், இல்லைன்னா மல்லிகான்னு வச்சுக்கலாம், யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க ஊரக பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இந்த சிறுதானிய மாவு அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்றாங்க. ஸோ அந்த சிறுதானிய மாவை தயார் பண்றதுக்கு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இயந்திரம் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த இயந்திரம் வந்து குறைவான விலையில கிடைக்கிறது எங்கே கிடைக்கும், இதை எங்கே போய் நம்ம விற்பனை செய்யலாம், இதை இன்னும் பெருசாக்குறதுக்கான குரூப்ஸ் யார் கூட நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. ஸோ இந்த எல்லா வாய்ப்புகளும் இந்த ஷீ லீப்ஸ் அப்படிங்கிற டிஜிட்டல் தளத்துல கிடைக்குது. இப்போ இந்த டிஜிட்டல் தளத்துல வந்து இவங்க இணைஞ்சிட்டாங்க, இந்த நான் சொன்ன சுவாதிங்கிறவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மாவு அரைப்பதற்கான இயந்திரம் வந்து குறைவான விலையில யார்கிட்ட கிடைக்குதுங்கிறத அந்த தளத்திலே தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் இவங்க யார்கிட்ட விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளலாம், அந்த சந்தைப்படுத்துதலுக்கான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிளஸ் இது சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு கிளஸ்டர் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி அந்த நபர்களோட அவங்க சந்தைப்படுத்துதலை விரிவாக்கம் செய்து கொள்ள முடியும். ஸோ சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண் தொழில் முனைவோர் வந்து டிஜிட்டல் முறைப்படி அவங்களுடைய பொருளாதாரத்தை வலுவூட்டி கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷீ லீப்ஸ் அப்படிங்கிறதுடைய நோக்கம். ஸோ 34 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல உள்ள பெண் தொழில்கள் செயல்பாடுகளை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கலாம். இப்போ இவங்க இந்த ஸ்கீம் மூலமா, இந்த ஷீ லீப்ஸ் டிஜிட்டல் தளம் மூலமா அவங்க எவ்வளவு விற்பனை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய தொழில் வளர்ச்சி எவ்வளோ அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நிகழ்நேரத்தில் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து அது சம்பந்தமான கருவிகளை வாங்க முடியும் குறைந்த விலைகள்ல, அது சம்பந்தமான உள்ளவங்களோட இணைஞ்சு அவங்களுடைய தொழிலை இன்னும் பெருக்கம் செய்ய முடியும் ஒரே தளத்துல. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா லக்பதி தீதி திட்டம் இருக்கு இல்லையா, லட்சாதிபதி பெண்கள் திட்டம், அந்த திட்டத்துக்கு இந்த ஷீ லீப்ஸ் டிஜிட்டல் தளம் அப்படிங்கிறது இன்னும் வலிவூட்டுது அப்படி சொல்றாங்க. 2023 தான் அதை லான்ச் பண்ணிருப்பாங்க. லக்பதி தீதி திட்டம் ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த பெண்கள், சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களை வந்து லட்சாதிபதிகளா மாற்றணுங்கிறதா இந்த ஸ்கீமோட நோக்கம். இந்த ஸ்கீம்ல ஒரு 6 கோடி பெண்களை வந்து லட்சாதிபதி பெண்களா மாற்றணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. ஸோ 5 ஆண்டுகளை 10 லட்சம் கோடி இந்த ஸ்கீமுக்கு நிதி ஆதரவு அப்படிங்கிறது வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சான்சர் ரவி அகர்வால். ஸோ மத்திய நேரடி வரிகள் வாரியம், நேரடி வரினா நம்ம இன்கம் டாக்ஸ், பெருநிறுவன வரியெல்லாம் நேரடி வரின்னு சொல்லுவோம். அந்த வரி விதிப்பது சம்பந்தமான கொள்கைகளை வகுக்கிறது, அதெல்லாம் தான் இந்த மத்திய நேரடி வரிகள் வாரியத்தோட வேலை.
ஸோ அதோட தலைவராக ரவி அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஏற்கனவே அந்த பொறுப்பில் தான் இருக்காரு. அவருடைய பதவி காலத்தை இப்போ 6 மந்த்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மத்திய நேரடி வரிகள் வாரியம்ங்கிறது 1994ஆம் ஆண்டு ஜனவரி 1 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வருமான வரி, நிறுவன வரி தான் நேரடி வரி, அதாவது டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நேரடி வரிகளை வசூலிக்கிறதுக்கான கொள்கைகளை உருவாக்குறது, அதை அமல்படுத்துவதற்கான ஒரு வாரியம் தான் இந்த மத்திய நேரடி வரிகள் வாரியம்ங்கிறது. ஸோ இது மத்திய வருவாய் வாரியங்கள் சட்டம் 1963 கீழ் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். ஜூன் 2026 இந்தியாவின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? ஆன்சர் 1.95 லட்சம் கோடி அப்படிங்கிறது ஜூன் 2026 வந்து வசூலாயிருக்கு ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னது? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். இது 2017 ஜூலை 1 வந்து நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். நிறைய மறைமுக வரிகள்லாம் ஒன்னா சேர்த்து இந்த ஜிஎஸ்டிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ வசூல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விவரங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மாதாந்திர ஜிஎஸ்டி ஜூன்ல பார்த்தீங்கன்னா 1.95 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. அதாவது 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன வருஷம் ஜூனை விட ஒப்பிடும்போது. போன வருஷம் ஜூன்ல 1.71 லட்சம் கோடி தான் வசூலாயிருக்கு. இது வரைக்கும் வசூலானதுலேயே மாதாந்திர ஜிஎஸ்டில ஹையஸ்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்த வருஷம் ஏப்ரல்ல வசூலானது ஹையஸ்ட். அதுக்கு முன்னாடி ஹையஸ்டா வந்து போன வருஷம் ஏப்ரல்ல உள்ளது ஹையஸ்டா இருந்துச்சு 2.36 லட்சம் கோடின்னு. மாதாந்திர ஜிஎஸ்டி வசூல் சராசரியா நம்ம ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வசூல் செய்யறோம் அப்படின்னா 2 லட்சம் கோடி வசூல் செய்யறோம். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ப்ராஜெக்ட் பிரக்வாங் எந்த அமைப்பின் திட்டமாகும்? ஆன்சர் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ எல்லை சாலைகள் அமைப்பு, அதை ஷார்ட்டா BRO அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லை பகுதிகளில், நம்ம இந்தியாவுடைய எல்லை பகுதிகளில் சாலைகள் அமைக்கக்கூடிய அமைப்பு தான் BRO. BRO உடைய ஒரு யூனிட் தான், ஒரு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுடைய ஒரு யூனிட் தான் இந்த ப்ராஜெக்ட் பிரக்மாங் அப்படிங்கிறது. இது 2011 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ சீனாவோட நம்ம எல்லை பகிர்ந்து கொள்றோம் இல்லையா, அந்த பகுதிகளில் அனைத்து காலநிலைகளுக்கும் வீரர்கள் வந்து ஈஸியா நம்ம அந்த இடத்த கடந்து போகிறது, ஒரு ஈஸியான டிரான்ஸ்போர்டேஷன் அங்கே கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பிரக்மாங் அப்படிங்கிறது BRO கீழே செயல்படுத்தப்படுகிறது. இது ஒரு யூனிட், BRO கீழே செயல்படக்கூடிய ஒரு யூனிட். ஸோ இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுது. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது ராணாகட்ல இருக்கு, அருணாச்சல பிரதேசத்துல ராணாகட்ல. 16வது நிறுவன தினம் இந்த ப்ராஜெக்ட் பிரக்மாங் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு இப்போ 16வது நிறுவன தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி இருக்கு இல்லையா, அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அந்த பகுதியில் இந்திய ராணுவத்துக்கு விரைவான நடமாட்டம், அவங்க ஈஸியா அவங்க நடந்து போறதுக்கு, அவங்க அந்த இடத்த கடக்கிறதுக்காக எல்லா வானிலைக்கும் பொருத்தமான ஒரு சாலை அமைக்கிற வேலையை இவங்க பண்ணிட்டு வராங்க. பாலங்கள் அமைக்கிறது, சாலைகள் அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட கட்டுப்பாட்டில், அதாவது ப்ராஜெக்ட் பிரக்மாங்கிற அந்த யூனிட்டோட கட்டுப்பாட்டில் 11 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள், 86 முக்கிய பாலங்கள் அப்படிங்கிறது வருது. அடுத்து பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் இது 1960 மே 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில இருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, சர்வதேச விண்கல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து ஜூன் 30 தான் இந்த சர்வதேச விண்கல் தினம் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்றோம். இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ராய்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் 30 செலிப்ரேட் பண்றோம். ஸோ 1908 ரஷ்யாவுடைய சைபீரியாவில் ஒரு விண்கல்லானது வந்து விழுந்திருக்கும். அங்கே பெரு வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு மென்ஷன் பண்றோம்னா துங்குஸ்கா நிகழ்வு அப்படின்னு சொல்றோம். இதனால 2150 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான காடுகள் அப்படிங்கிறது தரைமட்டமா இருக்கும். அந்த துங்குஸ்கா நிகழ்வை வந்து நினைவு கூறும் வகையில தான் இந்த சர்வதேச விண்கல் தினம் ஆஸ்ட்ராய்ட் டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம். தீம் வந்து பிளானட்டரி டிஃபென்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்ட் இம்பாக்ட் ஹசார்ட்ஸ் அப்படிங்கறத இந்த வருஷம் தீம். ஸோ டுடே கரண்ட் அஃபேர்ஸோட ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் கிளாஸ். அதுக்கு முன்னாடி குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். குரூப் 4 கிளாஸஸ் வந்து ஜூலை 15 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸஸ் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், GS டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஆரோக்கிய சேது 2.0 தற்போது எவ்வாறு புதுப்பிக்கப்பட்டுள்ளது? தனிப்பட்ட மருத்துவ பதிவுகள் மற்றும் மருத்துவ சேவைகளுக்கான ஒற்றை எண்ம தளம்.
ஆயுஷ்மான் சாரதி எந்த திட்டத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. சமக்ர சிசு பால் ஸ்வஸ்திய காரியக்கிர திட்டம் தொடர்பான சரியான கூற்று எது? பிறப்பு முதல் 36 மாதங்கள் வரை குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த தேசிய சுகாதார திட்டம். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் பயனாளர்கள் யார்? ஆன்சர் ஊரக இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குடும்பங்கள். எண்மை இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015 ஜூலை 1. ஷீ லீவ்ஸ் திட்டம் யாருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ரவி அகர்வால். ஜூன் 2026 இந்தியாவின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? ஆன்சர் 1.95 லட்சம் கோடி. ப்ராஜெக்ட் பிரஹ்மாங் எந்த அமைப்பின் திட்டமாகும்? ஆன்சர் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ எல்லை சாலைகள் அமைப்பு. சர்வதேச விண்கல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 30. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.